உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மயோனைஸ்ங்கிறது வந்து ஒரு வெளிநாட்டில் தயாரிக்கிற ஒரு சாஸுங்க. இந்த சாஸோட ஆப்பிளை வச்சு ஆப்பிள் வித் மயோனைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேலடை நாம் வந்து 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போ அதே எக் வித் மயோனைஸ்ங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது இதில் மயோனைஸ் சாஸை தனியாக பண்ணிக்கணுங்க. எக்கை வந்து நல்லா வந்து வேக வச்சுட்டு அதை 2ஆக கட் பண்ணி அதோட மஞ்சக்கரு இருக்குது இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் காளானை போட்டு நல்லா வேக வச்சு அதை திருப்பி அதுலேயே அடைச்சிட்டு அதுக்கு மேலே இந்த சாஸ் போட்டு சர்வீஸ் பண்ணுறது தாங்க இந்த வந்து எக் மயோனைஸுங்கிற டிஷ்ஷு. இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் கல்லூரியை பற்றின ஒரு சிறு குறிப்புங்க. எங்கள் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பாடப்பிரிவுகளில் என்னென்ன டிகிரிஸ் அண்ட் டிப்ளமோஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது முடித்தவங்களுக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழக அரசு அங்கீகாரம் மற்றும் பெரியார் பல்கலைக்கழக அங்கீகாரத்தோட 10வது முடித்தவங்களுக்கு 3 இயர் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸுங்கிற பாடப்பிரிவும், 12வது முடித்தவங்களுக்கு பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸுங்கிற பாடப்பிரிவும், டிகிரி முடித்தவங்களுக்கு எம்பிஏ இன் ஹோட்டல் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட்டுங்கிற பாடப்பிரிவும் நாங்கள் மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பாடப்பிரிவுகளும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோங்க. எங்கள் கல்லூரியோடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கல்லூரி வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் சென்னிஸ் கேட்வேயோட இணைந்ததுங்க. அது மட்டும் இல்லை, இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் 100% வேலைவாய்ப்பு வாங்கி கொடுக்குறோம். இப்போ எக் மயோனைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். வேக வைத்த முட்டை 2, பட்டர் வெண்ணெய் 1 டீஸ்பூன், சிறு துண்டுகளாக நறுக்கிய பட்டன் மஷ்ரூம்ஸ் அதாவது காளான் குடைக்காளான் 2, சிறிதாக நறுக்கிய வெங்காயம் சிறிதளவு, வெள்ளை மிளகுத்தூள் 1/4 சிட்டிகை, உப்பு ருசிக்கேற்ப, முட்டை 1, எண்ணெய் 125 ml, நன்றாக நறுக்கிய பார்ஸ்லி 1 கட்டு, எலுமிச்சை 1. நேயர்களே, இந்த எக் வித் மயோனைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம். இந்த பொருட்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, வேக வைத்த முட்டை 2 பார்த்துருக்கோம், அதே மாதிரி பச்சை முட்டையும் பார்த்துருக்கோம். இந்த பச்சை முட்டை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மயோனைஸ் செய்கிறதுக்குங்க. நாம் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி ஆப்பிள் வித் மயோனைஸுங்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் செஞ்சோம். அதிலே உங்களுக்கு மயோனைஸ் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிச்சேன். இருந்தாலும் திரும்ப உங்களுக்கு இப்போ மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நேயர்களே, முதல்ல அந்த எக் இருக்குது இல்லைங்களா, அதை உடச்சி அதில் இருக்க வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக அதிலே பிரித்து எடுத்துருங்க. இப்போ நாம் வந்து மயோனைஸ் சாஸ் செய்ய போகிறோங்க. இந்த மயோனைஸ் சாஸ் பார்த்திங்கன்னா, அது வந்து அதாவது எண்ணெயும் இந்த மஞ்சக்கருவையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற அளவுக்கு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு பேர் தான் எமல்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த சாஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எக் யோக்கை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு இதில் எண்ணெயை சொட்டு சொட்டாக ஆட் பண்ணுங்கள். சொட்டு சொட்டாக ஆட் பண்ணி நல்லா வந்து அதை விஸ்க் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள், இல்லைனா எண்ணெய் தனியாக உங்களுக்கு வந்து எக் யோக் தனியாக பிரிஞ்சு போயிடும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதாவது முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஒரு பாதி அளவுக்கு வந்து எமல்சிஃபை பண்ணுற வரையும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து எமல்சிஃபை பண்ணிடலாம். இதே மாதிரி ஒரு மஞ்சள் கருக்கு 125 ml வர வரையும் இதை நல்லா எமல்சிஃபை பண்ணுங்கள்.
நேயர்களே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் கருவும் இந்த ஆயிலும் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துட்டுருக்கு. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எமல்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. எமல்சிஃபிகேஷனாக கலக்காத 2 பொருட்களை வந்து கலக்கிறதுக்கு பேர் தாங்க எமல்சிஃபிகேஷன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி எண்ணெயும் கலக்காது. ஆனால் இந்த எமல்சிஃபிகேஷன் மெத்தடில் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணோம்னா தண்ணியும் எண்ணெயும் கூட நம்ம வந்து ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துடலாம்னு வச்சுங்களேன். இதே மாதிரி ஒரு மஞ்சள் கருவுக்கு 125 ml எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வந்து எமல்சிஃபை பண்ணிவிடுங்க. ml ஆயிலையும் இந்த எக்கையோ கூட நல்லா எமல்சிஃபை பண்ணதுக்கப்புறம் இதுலேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் எலுமிச்சை சாறை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் வினிகர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வீட்டில் வந்து எல்லாருமே வினிகர் வச்சுருக்க மாட்டோம். அதனால தான் நான் வந்து ஒரு மாறுதலுக்கு வந்து எலுமிச்சை ஆட் பண்ணேன்னு வச்சுங்களேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இதுலேயே தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து உப்பும் மிளகுத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு இதிலே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதிலேயே ருசிக்கேற்ப கொஞ்சம் உப்பு, அதிலே கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எலுமிச்சை சாறியே நீங்கள் இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ நான் எலுமிச்சை சாறு வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மயோனைஸ் சாஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் ஆக்சுவலாக வந்து மஸ்டர்ட் பவுடர் கூட போடுவாங்க. நான் ஏன் போடலன்னா இந்தியாவில் இருக்கவங்களுக்கு மஸ்டர்ட் பவுடர் போட்டால் அந்த அளவுக்கு பிடிக்காதுங்கிறனால தான் நாம் இதில் வந்து மஸ்டர்ட் பவுடர் போடலைங்க. நேயர்களே இந்த 2 முட்டையும் முதல்ல நீல் வாட்டில் கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க இந்த எக் யோக்கை மட்டும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த எக் யோக்கை வெண்ணெய் மற்றும் வெங்காயம் மஷ்ரூமோடு போட்டு இப்போ சமைக்கணுங்க. அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். நேர்களே ஒரு நான்ஸ்டிக் பேனில் சிறிதளவு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் வெங்காயத்தையும் மஷ்ரூமையும் போட்டு நல்லா வேக வைங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா மஷ்ரூம்ஸ், அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட்டு கலர் மாறாமல் ஒரு 30 செகண்ட்ஸ் குக் பண்ணாலே போதுமானதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பையே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சுத்தமான அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்படியே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சோம் இல்லைங்களா, அதாவது முட்டையை வந்து 2ஆக கட் பண்ணி அதில் வந்து எடுத்தோம் பார்த்திங்களா மஞ்சக்கரு, அதை வந்து நல்லா மசிச்சு இதோடையே நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்து ஒரு ஜஸ்ட் அதை வந்து அதாவது மஞ்சக்கரு ஆட் பண்ணும்போதே வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயே அந்த மஞ்சக்கருவையும் ஆட் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா மஞ்சக்கரு வந்து நல்லா மசிச்சுட்டு இதுலேயே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு மற்றும் மிளகுத்தூளை இதிலே வந்து சேர்த்துக்குங்க. பார்த்திங்கன்னா நான் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா
இப்போ அப்படியே வேக வச்சுட்டே இருந்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த மஷ்ரூமு அதாவது காளான், வெங்காயம் மற்றும் இந்த மஞ்சக்கருவோட கலர் மாறிடுங்க. அதுக்காக தான் நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் சமைக்கிறேன். இதை வந்து நல்லா வேக வச்சுருங்க. இப்போ இதிலே தேவையான அளவு உப்பு மற்றும் மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நேர்களே, இப்போ நம்ம பண்ணோம் இல்லைங்களா, இந்த வந்து முட்டையோட மஞ்சக்கரு, அப்புறம் காளான், வெங்காயம், பட்டர்லாம் போட்டு வேக வச்சோம் இல்லைங்களா, இதுக்கு பேர் தாங்க டக்ஸல்ஸுன்னுவாங்க. இதை வந்து ஃப்ரான்ஸில் உருவான ஒரு வகையான ஸ்டஃபிங், அதாவது உள்ளே வந்து அடைக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு பொருள். இப்போ இந்த டக்ஸல்ஸை எக்கில் போட்டு எப்படி இதை ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நேர்களே, இப்போ நம்ம அந்த தயாரித்து வச்சோம் இல்லைங்களா, அந்த எக்கு அதை எடுத்து இதிலே போட்டு ஜஸ்ட்டு இது நல்லா அந்த ஸ்டஃபிங்லேயே இதையும் போட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அதேமாதிரி இருக்கிற எல்லா மஞ்சளையுமே இந்த ஸ்டஃபிங்லேயே நம்ம போட்டு அடைச்சிக்கலாம். நேர்களே, ஒரு பிளேட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி லெட்டிவ்ஸ் லீவ்ஸ்லாம் வச்சுட்டு அதில் இந்த எக் யோக்கை வந்து அழகாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மயனேஸு, அந்த மயனேஸை இதோடு போட்டு நல்லா கலந்துடணுங்க. நம்ம ஏற்கனவே இந்த தயாரித்து வச்ச அந்த மயனேஸை இது மேலே அழகாக ஒரு கோட்டிங் மாதிரி போட்டுருங்க. ரொம்ப அதிகமாக போகணுன்னு அவசியம் இல்லைங்க, ஒரு லிமிட்டாக போட்டிங்கனாலே போதுமானது. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம தயார் செஞ்சு வச்சுருக்கிற இந்த பார்ஸ்லியை கொஞ்சம் நல்லா மேலே தூவிடுங்க. இதை நல்லா அழகுபடுத்துறதுக்காக இதை இப்போ நம்ம ப்ரெசன்டேஷனை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். நேர்களே, இந்த எக் வித் மயனஸை பார்த்திங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வச்சு அதை ஒரு லெட்டிவ்ஸ் லீவ்ஸ் மேலே வச்சு மேலே வந்து லைட்டாக அந்த பார்ஸ்லியை தூவி அதுக்கு கூடயே வந்து 2 ஆப்பிள் வந்து ஃப்ளாரட்ஸ் பண்ணி நடுவில் ஒரு டர்னிப்ஸில் வந்து கார்விங் பண்ணி இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இது குழந்தைங்கள பார்த்திங்கன்னா அந்த எக் அப்படியே ஒரே பீஸை எடுத்து வாயில் போட்டுக்கலாம். உள்ள ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க. இதுவும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டர் தாங்க. ஸ்டார்டர்னால் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து முன்னாடி வந்து இதை நம்ம வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு பசியை தூண்டி விடும். அதனால் வீட்டில் இருக்கவங்க வந்து நல்லா வயிறு ரொம்புற அளவுக்கு நிம்மதியாக வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு வச்சுங்களேன். இதை நீங்கள் வீட்டில்